பல்கலைக்கழகம் உயர்கல்வி நிறுவனங்களில் பகிழிவதையை முற்றாக ஒழிக்க கடுமையாக உள்ள தீர்மானம் என்பதாக அதில் தரப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நடைபெறும் பகிழிவதை மட்டுமல்லாமல் அனைத்து வகையான வன்முறைகளையும் விசாரணை செய்யுமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். பகிழிவதை மற்றும் வளாக வன்முறைகளை ஒழிப்பதற்கான தேசிய செயலணி குழு உறுப்பினருடன் நேற்று முன்தினம் கல்வி அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பின் பொழுதே இந்த விடயங்கள் குறித்து பிரதமர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே நடைமுறை பரிந்துரைகளை உருவாக்கி இந்த பிரச்சனைகளை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 3 வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த செயலணி குழு கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏற்படுத்தப்படும் வன்முறை சம்பவங்களை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தேவையான அதிகாரம் மற்றும் அரசின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்பதையும் அவர் இதன் பொழுது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உயர்கல்வியில் வன்முறைக்கு பங்களிக்கும் பல காரணிகளை இந்த குழுவின் பிரதிநிதிகள் இதன் போது பிரதமரிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவற்றில் மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே சரியான உறவுகள் இல்லாமை குறித்து, மாணவர்களுடைய நச்சு மனப்பான்மை, மரியாதைக்கோ அல்லது அதிகாரத்தை நிலைநிறுத்த வன்முறையை ஒரு வழிமுறையாக தவறாக பயன்படுத்துவது இதில் அடங்கியிருப்பதாகவும் இவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். கல்வி அழுத்தம் மற்றும் ஆசிரியர்களுக்குள் உள்ள அதிகார இயக்கவியல் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட மன அழுத்தத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறுகிய கால மற்றும் நீண்டகால உத்திகள் இரண்டின் அவசியத்தையும் பிரதமர் அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். எனவே புதுப்பிக்கப்பட்ட சட்ட கட்டமைப்புகள் மற்றும் வன்முறையை சமாளிப்பதற்கான வழிமுறைகள், மனநிலை மாற்றம் மற்றும் திட்டங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்ட நடவடிக்கை மட்டும் போதாது என்றும் தடுப்பு கல்வி நடவடிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். இங்கு உரையாற்றிய கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுரா செனவிரத்ன எந்த ஒரு வன்முறைக்கும் ஆளாகும் மாணவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டியிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனவே கடந்த காலங்களிலும் இந்த பகுடிவதைகள் மூலம் பலர் உயிரிழந்திருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக கருதப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பண்பாடாக பின்பற்றப்பட வருகின்ற நிலையில்தான் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து தற்பொழுது தீர்மானத்தினை அரசாங்கம் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகவே பார்க்கப்படுகிறது.